Assalamu alaikum. Hi everyone, welcome to Lighting Samayal. இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்பவே சூப்பரான நேந்திரப்பழம் பயன்படுத்தி சூப்பரான அல்வா தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ அல்வா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாங்க. 2 பழுத்த நேந்திரப்பழம் எடுத்திருக்கேன், தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு. சர்க்கரை, ஏலக்காய் தூள், கண்டென்ஸ் மில்க், நெய், பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, காய்ந்த திராட்சை. கண்டென்ஸ் மில்க் ஆப்ஷனல் தாங்க. எடுத்து வச்சுருக்கிற பழத்தை இந்த மாதிரி வட்ட வாக்கில் கட் பண்ணியிருக்கேங்க. கட் பண்ண பழத்தை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். மூடி க்ளோஸ் பண்ணி நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், பழம் நல்லா நெய்ஸாக அரைச்சாச்சு. அது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ எப்படி நம்ம அல்வா செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கிறேங்க. நெய் சேர்த்திட்டு நெய் நல்லா காஞ்சதும் நம்மளோட நட்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, காய்ந்த திராட்சை. நான் நட்ஸ் இதுதாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் எந்த விதமான நட்ஸ் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். பிஸ்தா, வால்நட் எது வேணாலும் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்ல கோல்டன் கலர் ஆகிடுச்சு. நம்மளோட திராட்சையில் நல்லா பலூன் மாதிரி ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க. அதே பேனில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பழ விழுதை சேர்த்திக்கலாங்க. பழ விழுது சேர்த்தி நல்ல நெய்லேயே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நேந்திரப்பழம் நெய்யில் ரோஸ்ட் பண்ணும்போது அதோட அரோமா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான நல்ல ரிச்சான ஒரு அல்வா தான் இது. நம்ம இதில் நேந்திரப்பழம் தான் பயன்படுத்தியிருக்கோன்னு தெரியாதுங்க, அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய் நான் மறுபடியும் சேர்த்திக்கிறேங்க. நெய் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதோட பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் போகணுங்க. அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் பழம் சூஸ் பண்ணும்போது நல்ல பழுத்த பழமாக நல்ல ஸ்வீட்டான பழமாக நம்ம சூஸ் பண்ணணுங்க. சில நேந்திரப்பழம் வந்து புளிக்கும். அப்படி புளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் சுகர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ பாருங்கள், நேந்திரப்பழம் நல்ல நெய்யெல்லாம் இது பண்ணி நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இதில் வந்துட்டு நான் சர்க்கரை சேர்த்திக்கிறேங்க. சர்க்கரை 100 கிராம் தான் சேர்த்திருக்கேன். ஏன்னா ஸ்வீட்டான பழம் கண்டென்ஸ் மில்க்கும் நான் ஆட் பண்ணுறதுனால சர்க்கரை 100 கிராம் தாங்க சேர்த்திருக்கேன். சர்க்கரையை சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சர்க்கரை சேர்த்துனதுமே சர்க்கரை மெல்ட் ஆச்சுன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குங்க. நம்ம இந்த அல்வாக்கு எந்த விதமான ஃபுட் கலரும் பயன்படுத்துறது இல்லைங்க. ஏன்னா நம்ம நேந்திரப்பழத்தோட கலரே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல மெல்ட் ஆகிருக்கு சுகர்லாம். நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. அல்வா செய்கிறதுக்கு நல்லா அடிகனமான பாத்திரம் தாங்க யூஸ் பண்ணணும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் நான் மறுபடியும் சேர்த்துக்கிறேங்க. நெய் சேர்த்தி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கிறேங்க. ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்திருக்கேங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாம் சேர்த்திக்கலாம். நட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. மில்க் சேர்த்திக்கலாங்க. கண்டென்ஸ் மில்க் வந்து ஆப்ஷனல் தான். இதை நான் வீட்டிலேயே ரெடி பண்ண கண்டென்ஸ் மில்க் தாங்க. ரொம்பவே கம்மியான செலவில் சூப்பராக கண்டென்ஸ் மில்க் ரெடி பண்ணிடலாம். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்குங்க. இப்போ கண்டென்ஸ் மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. சூப்பரான அல்வா ரெடி ஆயிருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் புது வீடியோ நிறைய அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைட்டிங் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம அல்வா எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இதுதாங்க கரெக்டான பதம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான அல்வா ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.